தென்காசி மாவட்டம் நெட்டூர்ல நடந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க அதை பத்தி பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்காங்க. தங்களை சாதி பேரை சொல்லி தாக்கினவங்க யாருன்றத போலீசார் அடையாளம் காட்ட வேணும்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வலியுறுத்தியிருக்காங்க. அவங்க பேசின காட்சிகளை பார்த்துடலாங்களா? எஸ். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க ஆட்டுக்கு எங்க பசங்க ஆட்டுக்குள்ள எங்க வாசல்ல தான் உட்காந்துருக்கோம். வந்து கத்தரிக்காய் நறுக்கி காய்கறி நறுக்கி போட்டாப்புல அடைக்காய் நறுக்கி போட்டு போய் நாங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு என்ன மின்னு உதறமா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கல இப்படி வந்து எப்படி செய்யலாம்? போலீஸுக்காரங்கிட்ட எங்களுக்கு போலீஸுக்காரங்க இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லல. எங்களை கலைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க மெயினா நின்னாங்களே தவிர இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஃபங்க்ஷனுக்கு நின்றுக்கிட்டு இருக்கையில 4 பசங்க 4 பைக்கில் வந்தாங்க. 4 பேரும் முகம்லாம் தெரியல. அவங்க பாட்டில் மாஸ்க் தான் போட்டிருந்தாங்க. போட்டு வந்து மேக்கப் போய் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வந்து அங்கே ஒரு 4 பசங்க இருந்தாங்க. அந்த 4 பசங்களையும் கத்தி எடுத்து தான் வெட்டுனாங்க. என்ன சொல்லி வெட்டுனாங்கன்னா இவன் தான் அவன் தான் சொல்லி சொல்லி வெட்டுனாங்க. வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்கிட்டூடி வந்து இங்க ஃபங்க்ஷன் நடக்க இடத்துல வந்து வெட்டுனாங்க. அப்ப நாங்க மனுஷரா இல்ல மாடா? என்னத்துக்குனால எங்களை வெட்டுதாங்க? காரணம் ஒண்ணு வேணும் இல்ல. நீங்க இது தப்பு பண்ணுறீங்க, உங்களை வெட்டுனேன். ஒரு தப்பு இல்லாத எங்க பிள்ளைகளை எதுக்கு வெட்டுதாங்க? நேற்று நான் வேலைக்கு போயிட்டு இந்த வழியா தான் நான் வந்துட்டு இருந்தேன். இங்கிட்டு வர்றவுமே சடனா ஒருத்தர் வந்து பைக் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எங்க போகணும்னு கூட தெரியல. அந்த நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இல்ல போடல அப்படிங்கிறான். நாங்க பிடிச்சிட்டோம் அதெல்லாம் சொல்லி எங்களை கூட்டத்தை கலைக்க சொல்லிட்டாங்க நைட்டு. நாங்க பிடிச்சிட்டோம், நீங்க போங்க அப்படிங்காங்க. ஆனா நாங்க எப்படி நம்புறது அவங்க பிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.